உண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அற்புதமான காலை பொழுதில் 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 வியாழக்கிழமை. பாருங்க, பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள். அதாவது அந்த நர்த்தனம் ஆடும்போது அந்த தலைவிரி கோலமாக இருக்கிற மாதிரி அந்த மேகங்கள் பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு வல்கேனோ அது வெடித்து மேலே புகையாக வரும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு காட்சி ரொம்பமாக இருக்குது. அந்த மேகங்கள் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எதுவுமே மேகமே கிடையாது. அந்த ஒரு இடத்துல தான் அப்படி மேகமாக இருக்குது. அந்த நிலவு தெரியுது இதில் இப்படியெல்லாம் காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாலே இங்கே ஆனந்த தாண்டவம் தான். அதாவது கார்த்திகை தீபம் வருது, இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு மாதத்தில் கொடியேற்றிடுவாங்க. உற்சவம் 10 நாள் உற்சவம் நடக்க போகுது. எல்லாம் பிளான் பண்ணுங்கள், வாங்க, பத்திரமா பத்திரமா போங்க. எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வர முடியலன்னா கூட எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே அவன் விதித்த விதிப்படி தான் நடக்க போகுது. அவன் போட்டு வச்சுருக்க அந்த கணக்கு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அவர்கிட்ட சரணடைகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே நீ தான், நல்லது வந்தாலும் நீ தான், கெட்டது வந்தாலும் நீ தான், ஒன்றுமே வரலைனாலும் நீ தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஹாப்பி மூடில் நம்மளை கொண்டு போய் வச்சிரும். நமக்கு ஒன்றுமே கவலையே இல்லை. கவலை இல்லாத ஒரு சின்ன குழந்தைய பாருங்கள், கவலை இல்லாமல் இருக்கும்பொழுது அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அந்த லெவலுக்கு நம்ம போயிடணும். எதுக்கு கவலை இல்லாமல் அந்த குழந்தை இருக்குது? தன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க, தன்னை பார்த்துக்குவாங்க, வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால தானே. அதே நிலையில் நம்மளையும் போக முடியல. ஏன்னா எல்லாமே நான் தான் பண்ணுறேன், எனக்கு தான் வருது, நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் முதல்ல நிறுத்தும் பொழுது எல்லாமே தாங்க முடியாமல் போகுது. நீ தான் சொல்லி பழகுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த உலக விஷயங்கள்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே தள்ளி நீ கொடுத்தது தான் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெருசாக எதுவுமே தோற்றாது. அதனால் அண்ணாமலையார் கரோகரான்னு சொல்லி இன்றைய தினத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு குருவாரம், குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, குருவை வேணுன்றதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய.